காதல் 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 சீரியல்ல இனிய எபிசோட்ல மாறன் வந்து நம்ம கஸ்தூரி கிட்ட வந்து மேல கைய வைக்கவும் கஸ்தூரி ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா அம்மான்னு கத்தி இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன கட்டிக்க போறவன் சும்மா தானே விளையாடுறான் அப்படிங்கிற மாதிரி அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க கஸ்தூரியோட அம்மா. ஸோ கஸ்தூரிக்கு கொஞ்சம் கூட இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இந்த பக்கம் நம்ம அர்ஜுனை தான் காமிக்கிறாங்க. நடுராத்திரி 12 மணிக்கு நம்ம மதுவோட வீட்டு வாசல்ல கார்ல வந்து உக்காந்துருக்கிறாப்புல. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலர் தினத்துக்காக மதுவுக்கு கிஃப்ட் பிரசன்ட் பண்றதுக்காக வந்து உக்காந்துருக்கிறாப்புல. எப்படியும் கதவை தட்டிட்டு உள்ளாரெல்லாம் போக முடியாது. யாருக்கும் தெரியாம தான் போகணும். அதுக்காக வேற வழியே இல்லாம கேட்டெல்லாம் தாண்டி குதிச்சு, அதுக்கப்புறம் கயிற பால்கனியில கட்டி கயிறு வழியா மேல ஏறி போயிட்டு மது ரூமுக்கே போயிடுறாப்புல நம்ம அர்ஜுன். அதுக்கப்புறம் என்ன கிஃப்ட், அதாவது ஒரு ஹார்ட்டின் ஷேப்ல ஒரு சின்னதா ஒரு தலகாணி மாதிரி இருக்கு. அது பிளஸ் டைமண்ட் ரிங் ஆட்டுக்கு இது ரெண்டையும் வாங்கிட்டு வந்திருக்காப்லையாட்டுக்கு மதுவுக்காக. அத மது பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே மதுவை பார்த்துக்கிட்டே அசந்து தூங்கிடுறாப்புல. திருப்பி போகணும் அப்படிங்கிறது கூட தெரியாம தூங்கிடுறாப்புல. காலையில விடிஞ்சே போயிடுது. மது ஏந்திரிச்சு பாக்குறாங்க, அர்ஜுன் பக்கத்துல படுத்திருக்கிறாப்புல. ஏந்திரிச்சு சத்தம் போடாம அப்படியே அமைதியா பக்கத்துல எல்லாம் பாக்குறாப்புல. ஸோ இவன் காதலர் தினத்துக்காகத்தான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கானாட்டுக்கு. இவனுக்கு நம்ம மறக்க முடியாத கிஃப்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா இறங்கி போய் ஒரு போர்வையை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம அர்ஜுன் முகத்தை மூடிடுறாங்க. மூடிக்கிட்டு திருடன் திருடன் கத்த. அதுக்கப்புறம் என்ன நம்ம மதுவோட அப்பா அம்மாவில இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து சும்மா பெரட்டி பெரட்டி அடிக்கிறாங்க நம்ம அர்ஜுனை. அதுக்கப்புறம் தான் முகத்துல இருக்கிற போர்வையை எடுத்து பார்த்தா அர்ஜுனு. உடனே நீயாடா, நீ எதுக்குடா இங்க வந்த, உன்னை தான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னோம்ல அப்படின்னு நம்ம மதுவோட அப்பா திட்ட. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்கள தானா, நான் கூட தெரிஞ்சவங்கன்றத அடிச்சிருக்க மாட்டோம்ல அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. உடனே மதுவோட அப்பா போலீஸ்க்கு இப்பவே நான் ஃபோன் பண்றேன் அப்படின்ன உடனே நம்ம மது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்றாங்க. எதுக்காக அர்ஜுனை போலீஸில் மட்டும் இந்த மது மாட்டி கொடுக்க மாட்டேங்குதுன்னு தான் தெரியல. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்கமிங்கில் இதுக்கு ஏதாச்சும் ஒரு விட தெரியும். இப்போ என்ன எல்லாருமே போயிடுறாங்க. நம்ம மது மட்டும் நம்ம அர்ஜுன் கொடுத்த கிஃப்டெல்லாம் தூக்கி அர்ஜுன் மேலேயே போட்டுட்டு, இந்தா நீ கொடுத்த கிஃப்ட்டு எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொன்ன உடனே, ஓ நான் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் நீ திருப்பி கொடுத்துருவியா, நான் இன்னொரு சொன்னா நீ கோவப்பட மாட்டேல்ல அப்படின்னு சொல்ல, நீ சொல்றதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு போ அப்படின்னு மது சொல்ல, நீ கிஃப்டை தான் தூக்கி போட்டுருவ, ஆனால் நான் உள்ளார வந்த உடனே உன் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தேன், அதை எப்படி கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதுதான் உண்மையான வேலண்டைன்ஸ் கிஃப்ட்டு அப்படின்னு நம்ம அர்ஜுன் சொல்லிட்டு போக நம்ம மது பயங்கரமா கோவப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து நம்ம பிரியாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காப்லையாட்டுக்கு, கோயிலுக்கு போயிருக்காப்லையாட்டுக்கு. அங்க நம்ம கார்த்திக்கும் பிரியா கிட்ட 2 வருஷமா காதலை சொல்லிட்டு வெயிட் பண்றாப்ல. ஆனா இந்த பிரியா வந்து ஏன் காதலிக்கிறேனா இல்லையா அப்படின்னு சொல்லவே மாட்டேங்குது. ஸோ நம்ம கார்த்திக்கோட பிறந்த நாள் வருதாட்டுக்கு. ஸோ அந்த பிறந்த நாளில் நான் சொல்கிறேன் உனக்கு ரிசல்ட்டை சொல்லிடுறேன், உன்னை நான் காதலிக்கிறேன்னா இல்லையா அப்படிங்கிற ரிசல்ட்டை சொல்கிறேன் அப்படின்னு இந்த பிரியா சொல்லிட்டு போயிருக்கு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுக்குள்ளே கார்த்திக்கு ஒரு பக்கம் கல்யாணம் நடந்துரும்னு நினைக்கிறேன் கஸ்தூரி கூட. ஏன்னா போகிற ட்ராக்கை பார்த்தா அப்படி தான் எனக்கு தோணுது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த பக்கம் நம்ம அர்ஜுன் ஆபீஸுக்கு போறாப்புல. அப்ப 4-5 ரவுடிங்க வழி மறிச்சு இவன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் ஆபீஸுக்கு போகும்போது இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வழியா நம்ம கார்த்திக்கும் ஆதவும் வந்து இதை பார்த்துட்டு, அதுக்கப்புறம்னா நம்ம தம்பியை யாரோ போட்டு அடிக்கிறான்டா அப்படின்னு ஆதவ் சொல்ல, கார்த்திக் உள்ளார போந்து சண்டை அடிக்க கொஞ்ச நேரத்துல ஆதவும் வந்து சண்டை அடிக்க ஆரம்பிக்கிறாப்புல. ஆக மொத்தத்துல ஒரு ஃபைட் சீன் போய்கிட்டு இருக்கு. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.